Praise God friends. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். இயேசுவானவர் நமக்காகப்பட்ட பாடுகள் அதை கம்பேர் பண்ணும்பொழுது நாம் ஊழியத்தின் நிமித்தமாக கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தமாக அடைகின்ற நிந்தனைகள், அவமானங்கள், துன்பங்கள், துயரங்கள் எதுவுமே இல்லை, கண்ணீர் எதுவுமே இல்லை என்று சொல்லிதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. பவுல் அழகா எழுதுகிறார், நீங்க கிறிஸ்துவினுடைய பாடுகளை அனுபவித்ததினாலே, பார்த்திருப்பதனாலே நீங்கள் மகிமையா இருக்கின்றீர்கள், அதை நினைத்து சந்தோஷப்படுங்கள் சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. பவுல் இப்படி சொல்லுகிறார். வசனத்தை வாசிக்கும் பொழுது எனக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் ஞாபகத்தில் வந்தது. ஸ்டெயின்ஸ் மிஷனரி அவருடைய வாழ்க்கை தான். அவரையும் அவருடைய மகனையும் அந்த கார்ல வைத்து கொளுத்தி விட்டாங்க. எல்லாரும் அவர்கள் கொளுத்தி விட்டவர்கள் மீது மிகுந்த கோபத்தோடு குறித்த கேஸ் அவங்க மேல போடணும், அவங்க ஏதாயிலும் ஒரு விதத்தில் அவங்களை அரெஸ்ட் பண்ணிடணும் என்றெல்லாம் யோசிக்கும் பொழுது ஸ்டெயின்ஸுடைய மனைவி அவளை மன்னித்து விடுங்கள், அவங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க என்று சொன்னார்கள். இதைத்தான் இயேசுவானவர் எனக்கு நான் தியானிக்கும் பொழுது கொடுத்த ஒரு காரியம். கிறிஸ்துவின் நிமித்தம் பாட அனுபவித்தவர்கள், கிறிஸ்துவின் நிமித்தம் துன்பப்பட்டவர்கள், கிறிஸ்துவின் நிமித்தம் துயரப்பட்டவர்கள், அவர்கள் உண்மையாகவே உணர்ந்திருந்த ஒரு காரியம் என்ன, ஸ்டெயின்ஸுடைய மனைவி இயேசுவானவர் சிலுவையில் பட்ட பாடுகளை கம்பேர் பண்ணும் பொழுது நான் அடைகின்ற இந்த துன்பம் ஒன்றும் இல்லை, பெற்றுக்கொண்டிருக்கின்ற அல்லது என் கணவரை இழந்து வாடுகின்ற இந்த தன்மை எனக்கு ஒன்றும் இல்லை, நான் இன்னும் இயேசுவுக்காய் நிலைப்பேன், என் வாழ்க்கை ஒரு சாட்சியாய் இருக்கும், துன்பப்படுத்துவதற்காக நான் ஜெபிக்கின்றேன், அவளை மன்னியுங்கள். இந்த வார்த்தையை நாம் யூஸ் பண்றோமா? மன்னிச்சிடுங்க. கிறிஸ்துவின் நிமித்தமாக நாம் படுகின்ற துன்பம், அதை நம்ம எப்பொழுதுமே இந்த உலக பிரகாரமானவர்களோடு பார்க்கும்பொழுது எல்லாருமே சொல்லுவாங்க, இவ்வளோ நீங்கள் கஷ்டப்படுத்திட்டாங்க, உங்கள் சர்ச்சை எடுத்துட்டாங்க, உங்களுக்கு இருக்கின்ற எல்லாத்தையும் ஒன்றுமில்லாமல் பண்ணிட்டாங்க, நீங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச எல்லாவற்றையும் நஷ்டமாக்கிட்டாங்க, உலக பிரகாரமாக கூட சொல்லுகிறேன். ஆனால் கிறிஸ்து நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்த எல்லாவற்றையும், கிறிஸ்துவிற்காக நாம் நஷ்டம் என்று எண்ணுகிற எல்லாவற்றையும் நாம சகிக்கும் பொழுது இது நாம் பாடுகளை அனுபவிக்கின்றோம். உலக பிரகாரமாய் நாம் என்ன சிந்திக்கிறோம் தெரியுதுங்களா? இது எல்லாத்தையும் எனக்கு ஏன் கர்த்தர் கொடுத்தாரு, நான் ஏன் இதெல்லாம் அனுபவிக்கணும், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது என்று சொல்லி பாடுகள் அனுபவிப்பது நல்லது. அதுவும் கிறிஸ்துவுக்காக நாம் அனுபவிப்பது நல்லது, அவமானப்படுத்தப்படுவது நல்லது. நாம் பாக்கியவான்களாக இருப்போம். கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை யாராவது ஒரு மாதிரி கேவலப்படுத்தும்படியாக பேசுகிறார்களா? கிறிஸ்துவின் நிமித்தம் நாம் ஒதுக்கப்படுகிறோமா? கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும் பொழுது ஒதுக்கப்படுகிறோமா? அல்லது கிறிஸ்துவுக்காக உழைக்கும் பொழுது ஒதுக்கப்படுகிறோமா? நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? இதெல்லாம் நான் கிறிஸ்துவுக்குள்ளாக வந்ததுனால எவ்வளோ கஷ்டப்படுகிறேன் என்று நாம் சலித்துக் கொள்ளக்கூடாது. மாறாக அவர்களை மன்னிக்க வேண்டும். அதற்கு முன்பதாக நாம் என்ன யோசிக்கிறோம் தெரியுமா? அவருடைய பாட கம்பேர் பண்ணும் பொழுது, அவர் எனக்காகப்பட்ட பாடுகளை நான் யோசிக்கும் பொழுது, இந்த அக்கினி என் மீது பற்றி எரிகின்ற இந்த அக்கினி, எனக்கு முன்பதாக இருக்கின்ற இந்த அக்கினி, எனக்கு முன்பதாக இருக்கின்ற இந்த சிங்க கெபி, இந்த சிங்கங்கள், எனக்கு முன்பதாக இருக்கின்ற பெரிய மலைகள், எனக்கு முன்பதாக இருக்கின்ற எகிப்து ஒன்றுமே இல்லை என்று சொல்லி நாம் சந்தோஷப்படுவோம். அந்த நிலைக்கு நாம் இருக்க வேண்டுமே. ஆனால் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இணைந்திருக்கின்ற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். Have a blessed day. Praise be to God.